ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது தமிழக ரயில்வே துறையில சூப்பரான வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்ப அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சோ இது உங்களுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. என்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா 18/7/2024 திருச்சி பிரான்ச்ல இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்க எப்போ அப்ளை பண்ணலாம்னா 22/7/2024 12/8/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தா முழுக்க ஒரு அப்ரண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராமா ரயில்வே டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. பர்மனன்ட் ஜாப் கிடையாது. இந்த வேலைக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து தமிழ்நாடு பீப்புளா இருக்கீங்க, புதுச்சேரியா இருக்கீங்க, கேரளாவா இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல மட்டும்தான் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ தெளிவா வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண பாருங்க. நெக்ஸ்ட் வேலையை பத்தி கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃப்ரெஷர் கேட்டகரி, அதாவது ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நார்மல் ஃப்ரெஷர் கேட்டகரியா இருக்கீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இங்க இருந்து கொடுத்திருக்காங்கன்னா சிக்னல் மற்றும் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப் இருக்கு பாருங்க, போதனூர், கோயம்புத்தூர், அங்க இருந்து கொடுத்திருக்காங்க. என்னமான ட்ரேட் கேட்டிருக்காங்கன்னா ஃபிட்டர் கேட்டிருக்காங்க. மொத்தமா 18 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தா ரிசர்வேஷன் பிரிச்சிருக்காங்க பாருங்க. ஜென்ரலுக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு பிரிச்சிருக்காங்க. ஃப்ரெஷர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபிட்டர் ட்ரையல் எடுக்கிறாங்க. நீங்க ஃபிட்டர் முடிச்சுக்கிறது அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்க 10th பாஸ் பண்ணா போதுமானது. ஃப்ரெஷர் கேட்டகரிக்கு தாராளமாக நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் கேரேஜ் மற்றும் வேகன் ஒர்க் இருக்கு பாருங்க, பெரம்பூர்ல இருந்து உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ட்ரேட் பொறுத்த வரைக்கும் ஃபிட்டர் மற்றும் வெல்டர் கேட்டிருக்காங்க. டோட்டலா 47 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு நீங்க 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணா போதுமானது. ஃப்ரெஷர் கேட்டகரி முழுக்க 10th பாஸ் பண்ணா போதுமானது. ஓகே, நெக்ஸ்ட் ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பூர் வந்து கேட்டிருக்காங்க. சோ மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் வந்து கேட்டிருக்காங்க. டோட்டலா வந்து 20 வேகன்சி கொடுத்திருக்காங்க. ரேடியாலஜி கேட்டிருக்காங்க. பேத்தாலஜி, கார்டியாலஜி மொத்தமா வந்து 20 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. சோ இதுலயுமே வந்து பார்த்தா ஃப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணாங்க, 12th பாஸ் பண்ணாங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த விதமான ஐடிஐ தேவையில்ல. பட் இது கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க, எக்ஸ் ஐடிஐ கேட்டகரி. எக்ஸ் ஐடிஐ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா பத்திக்குமே நீங்க ஐடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. சோ ஃப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் 10th 12th பாஸ் பண்ணா அப்ளை பண்ணலாம். எக்ஸ் ஐடிஐ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஐடி முடிச்சிருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போ இதை கொடுத்திருக்காங்க பாருங்க. சிக்னல் மற்றும் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து போனூர், கோயம்புத்தூர்ல கொடுத்திருக்காங்க. டோட்டலா வந்து 52 வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க. ஃபிட்டர், டர்னர், மெக்கானிக்ஸ், வெல்டர், எலக்ட்ரீஷியன் மற்றும் சிஓபி வந்து கேட்டிருக்காங்க. அந்த ட்ரில்லிங் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் திருவனந்தபுரம் டிவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கு நீங்க ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா திருவனந்தபுரம் டிவிஷன்ல இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். 145 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து சேலம் டிவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. சேலம் டிவிஷன்ல 222 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. எலக்ட்ரீஷியன், டர்னர், வெல்டர், ஃபிட்டர், டீசல் மெக்கானிக், மெக்கானிக்ஸ், வயர்மேன் மற்றும் சிஓபி அந்த மாதிரி பல்வேறு பதவிகள் கிட்ட கொடுத்திருக்காங்க. 222 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பாலக்காடு டிவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல வந்து 285 வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க. இதுலயும் வந்து பல்வேறு ட்ரேட் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து கேரேஜ் மற்றும் வாகன் ஒர்க் பெரம்பூர் இருக்கு பாருங்க, அங்கிருந்து அறிவிச்சிருக்காங்க. 350 வேகன்சி கிட்ட கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ட்ரேட்லயுமே வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. சோ தெளிவா படிச்சு பார்த்து அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் இருக்கு பாருங்க, பெரம்பூர், அங்க இருந்து 130 வேகன்சி கிட்ட கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் லோக்கோ ஒர்க் கேட்டிருக்காங்க. பெரம்பூர்ல இருந்து 228 வேகன்சி வந்து இருக்குது. சோ ஃபிட்டர், பெயிண்டர், பிஎஸ்எஸ்சி அந்த மாதிரி வெல்டர் நிறைய வந்து கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேகன்சிஸ் வந்து பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. சோ அப்ளை பண்றவங்க தாராளமா அப்ளை பண்ணுங்க. அதுக்கடுத்து இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப் இருக்கு பாருங்க, அரக்கோணம், அங்கிருந்து 48 வேகன்சி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் சென்னை டிவிஷன்ஸ் இருக்கு பாருங்க, அங்கிருந்து 24 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அரக்கோணம்ல ஒரு 65 வேகன்சி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஆவடி இருக்கு பாருங்க, சென்னை டிவிஷன் ஆவடியில 65 வேகன்சி கொடுத்திருக்காங்க. தாம்பரம்ல 55 வேகன்சி கொடுத்திருக்காங்க. ராயபுரத்துல வந்து 30 வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் சென்னை டிவிஷன்ல வந்து பார்த்தா டீசல் 22 வேகன்சி கொடுத்திருக்காங்க. கேரேஜ் மற்றும் வாகனம் பாருங்க, சென்னை டிவிஷன் 250 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னை டிவிஷன் ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல பெரம்பூர்ல 3 வேகன்சி. சோ புன்மலை இருக்கு பாருங்க, அங்க வந்து 201 வேகன்சி கொடுத்திருக்காங்க. திருச்சிராப்பள்ளில ஒரு 94 வேகன்சி கிட்ட கொடுத்திருக்காங்க. மதுரை டிவிஷன்ல 84 வேகன்சி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. சோ பல்வேறு டிவிஷன்ல தமிழகம் முழுவதும் உங்களுக்கான ஒரு நல்ல வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு டிவிஷன்ல பல்வேறு வகையான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஜாப் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்ரண்டிஸ்ஷிப் தான், தொழில் பண்ணுற மாதிரி தாராளமா நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். டோட்டலா வந்து 2438 வேகன்சி கிட்ட கொடுத்திருக்காங்க. சோ அப்ளை பண்றவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து பார்த்தா 15 கொடுத்திருக்காங்க. அதிகபட்சமாக ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா 22 வயசு அப்ளை பண்ணலாம். ஐடி கேட்டகரியா இருக்கீங்கன்னா 24 வயசு கொடுத்திருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன். அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கான கல்வி தகுதி பத்தி கொடுத்திருக்காங்க. சோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃப்ரெஷர் கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணா போதுமானது. ஃபிட்டர், வெல்டர் அந்த ட்ரேடுக்கு ஜஸ்ட் நீங்க 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணா போதுமானது. ஐடிஐ தேவை கிடையாது ஃப்ரெஷர் கேட்டகரிக்கு மட்டும். சோ எத்தனை வருஷம் உங்களுக்கான ஒர்க் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க பாருங்க.
ஃபிட்டர் ட்ரேடுக்கு ஜாயின் பண்றாங்க 10th பாஸ் பண்ணிக்கினா 2 வருஷம் உங்களுக்கான ஒர்க் இருக்க போகுது. வெல்டருக்கு வந்து பார்த்தா 1 year 3 months இருக்க போகுது. அதுக்கப்புறம் லேப் டெக்னீஷியனுக்கு 12th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்க 1 year மற்றும் 3 month வந்து இருக்க போகுது. ஓகே, சோ ஃப்ரெஷர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 10th 12th பாஸ் பண்ணா போதுமானது. இந்த ட்ரேட்ல நீங்க படிச்சுன்றது அவசியம் வந்து கிடையாது. 10th 12th பாஸ் பண்ணா போதுமானது. எக்ஸ் ஐடிஐ கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட ட்ரேட்ல ஐடிஐ முடிச்சிருக்கோம். இப்ப ஃபிட்டர்னா ஃபிட்டர்ல ஐடிஐ முடிச்சிருக்கணும், டர்னர்னா டர்னர் ஐடிஐ முடிச்சிருக்கணும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த ட்ரேட்ல ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மொத்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்போ நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு 100 ரூபாய் வந்து பார்த்தா ப்ராசஸிங் சார்ஜா நீங்க பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. சோ நீங்க வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரி பெண்களா இருக்கீங்கன்னா ஃபீஸ் கிடையாது, மீதி இருக்காங்க பாருங்க, அவங்க மட்டும் 100 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க அப்ரெண்டிஷிப்பா ஒர்க் பண்றப்ப உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து மந்த்லி கொடுக்கப்படுறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி செலக்ஷன்ஸ் பண்றாங்க அப்படின்னா taking the average of the percentage of mark obtained by the candidate in the both matriculation மென்ஷன் பண்ணிட்டாங்க. சோ நீங்க வந்து எவ்வளவு மதிப்பெண் எடுத்திருக்கீங்க உடைய 10th 12th ஐடிஐல யார் அதிகபட்ச மார்க் எடுத்திருக்காங்களோ ரிசர்வேஷன் படி மெரிட் லிஸ்ட் மூலமா செலக்ஷன்ஸ் பண்றாங்க, மார்க் அடிப்படையில் தான் செலக்ஷன்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் பீரியட் அதை அப்படியே வந்து பார்த்தாச்சு. சோ செக் பண்ணிக்கோங்க. சோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். சோ அப்ளை பண்றாங்க ஃபர்ஸ்ட் நீங்க apprenticeshipindia.government.in அந்த வெப்சைட்ல போயிட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்கன்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. சோ கண்டிப்பா apprenticeship வெப்சைட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் வந்து பார்த்தா இதான் வெப்சைட்டா கொடுத்திருக்காங்க. சோ இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் 12/8/2024 அதுக்குள்ள இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. சோ இதான் உங்களுக்கான apprenticeshipக்கான ப்ரோக்ராம். நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இந்த ஜாப் பத்தி நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.